டெட்லிஃப்ட் காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிற சேலஞ்சில் இன்னைக்கு டே 1. காலையில எழுந்து வெயிட் செக் பண்ணிட்டு கோல்டு நிறைய இருந்ததால ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு ரெடியாக ஸ்டார்ட் ஆகிட்டேன். கோல்டு சரியாகாதனால மார்னிங் கார்டியோ பண்ண முடியல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாக்லேட் ஓட்ஸை பேக் பண்ணிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஸ்குவாட் அண்ட் பெஞ்ச் ப்ரெஸ் ட்ரைனிங் இருக்குது. உடம்பு முடியலாம் கண்டிப்பாக ட்ரைனிங் அட்டன் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி செஷன் போகுதுன்றதை சொல்கிறேன். கிளம்பும் போது தான் கோச் கிட்டே இருந்து எனக்கான ஒர்க் அவுட் டீட்டெயில்ஸ் கிடச்சிது. அதுபடி இன்னைக்கு பெஞ்சில் டாப் செட்டாக 100 kgsல 3 ரெப் 3 செட் அண்ட் ஸ்குவாட்டில் டாப் செட்டாக 130ல் 3 ரெப் அண்ட் ஒரே செட். ஈவினிங் ஜிம் ரீச் ஆனதும் வார்ம் அப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பெஞ்ச் ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெஞ்சில் 100 kg ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் இப்போ ரெகுலர் ட்ரைனிங் போகிறதுனால இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு. கோல்னால எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இந்த இன்ஹேலர் மட்டும் இல்லைன்னா எனக்கு செஷன் எப்படி போயிருக்குன்னு எனக்கே தெரியல. சக்ஸஸ்ஃபுல்லாக 3 செட்டும் கம்ப்ளீட் பண்ணி அடுத்தது எனக்கு பிடிக்காத ஸ்குவாட் தான். 70 and 100ல் வார்ம் அப் முடிச்சுட்டு இன்றைக்கான டாப் செட்டான 130ல் 3 ரெப் போட்டு டவுன் செட்டில் 110ல் 3 ரெப் 3 செட் போட்டு இன்றைக்கான டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நைட்டு கோல்டுக்கு எதமாக ஒரு சுக்கு காப்பியை போட்டு மட்டியாயிட்டேன். லவ் யுவர் செல்ஃப் ஃப்ரெண்ட்ஸ்.